நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு. பல வேலைகளை பண்ணும். ஆனா நீங்க நம்பணும். பிரச்சனையே அதுதான். நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுனாவே எல்லாமே சித்தி ஆயிடும். நம்ப மாட்டேங்கிறீங்க. போதைக்கு ஏன் அடிமையா இருக்கீங்கன்னா, இருக்கிறதுலயே உலகத்திலேயே அதுதான் பெஸ்டா உங்களை சந்தோஷப்படுதுன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஆனா அதோட பெரிய போதை இருக்குன்றது தெரிஞ்சு எந்த சப்ஸ்டன்ஸ் இல்லாம உங்களுக்கு நான் சொல்லி தரேன் தானே சொல்றேன் அந்த பயிற்சியை. அந்த பயிற்சியை உணர்ந்து அதுல லயிச்சு அப்படியே இருந்துட்டீங்கன்னா போதும். எந்த சப்ஸ்டன்ஸும் தேவை அப்படின்னும் போது அந்த நிலைக்கு போயிருவீங்க. அது மதுரகிரியார் சூப்பரா சொன்னார். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் கேட்கிறார் பத்ரகிரியார். எப்படி? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இது எப்ப நடக்கும்? ஜோதியை பார்க்கும் போது நடக்கும். ஜோதி எப்ப பார்ப்பான்? எதிர்த்து விட்டு ஜோதி கிடையாது, அருட்பெருஞ்சோதியை பார்க்கும் போது நடக்கும். அது எப்ப நடக்கும்? கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீரில் அருமுறை சிரத்தின் மேலாம் சிற்பிறவி யோகமாகி திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அப்புறம் எல்லாமே அதுதான். எல்லாமே அதுக்குதான். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அதுவும் அதுதான். எல்லாருமே ஒரே விஷயத்துலதான் இன்னைக்கு நீங்க மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. கடவுளா இவரா அப்புறம் அப்படியா மேட்ரு ஒண்ணுதாங்க. மனம் பக்குவப்பட்டால், மனம் அமைதிக்கு வந்தால் அனைத்தும் தானாகவே நடக்கும். தானாகவே நடக்கும். ஆன்மாவின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சென்று கலப்பதே ஆன்மாவின் நோக்கம். ஆனால் நம்ம என்ன பஞ்சாயத்துல இருக்கோம்? எங்க சிக்கிட்டு இருக்கோம்? ஆன்மானா என்னன்னே தெரியாம இருக்கிறோம். இந்த உலகம் உண்மை நினைச்சு ஏமாந்துரும். பிரச்சனையா அதுதான். எப்போ உங்களுக்கு புரிய வருவது? எப்படித்தான் நான் கதறது, எப்படித்தான் அழுகிறது? நான் உங்க காலில் கூட விழுகிறேன். பயிற்சி பண்ணுவீங்களா? ஒவ்வொருத்தர் காலில் கூட விழு. தயவு செஞ்சு பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஈகோ இல்ல. மேபி எப்பயாவது அப்பப்போ துளிர் விடலாம். வரும்போது கூட நம்ம ஆஃப் பண்ணிடுறோன்னு வைங்க. காலில் உளுந்தாவது பயிற்சி பண்ணுவீங்களா உருப்படியா? இதுக்கு மேல எப்படி உங்களை நான் கேட்கறது? எனக்கு இதுக்கப்புறம் எப்படி உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்றதுன்னே தெரியல.